الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் கடைசியாக படித்த பாடம் எது? تعريب حادث. رتب كلمات الآتية. نعم، رتب الكلمات الآتية. வரக்கூடிய கலிமாக்களை ஒழுங்குபடுத்து. لتكون من كل سطر جملة مفيدة. ஒவ்வொரு வரியிலிருந்தும் பயனுள்ள ஒரு ஜும்லாவை உருவாக்குவதற்காக. ரைட், இப்போ நாங்கள் ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். யார் வாரீங்க முதலாவது? أستاذ رسمي. تفضل. سأسافر إلى بلدي بالخطوط السعودية. نعم أحسنت. سأسافر إلى بلدي بالخطوط السعودية. சவுதி ஏர்லைன்ஸில் என்னுடைய நாட்டுக்கு நான் பயணிப்பேன். سأسافر. طيب அடுத்தது ஃபௌசியா. خطوطنا أستاذ. خطوط என்ற ஏர்லைன்ஸ் லைன்ஸ், லைனுக்கு தான் சொல்ற خط خط என்ற அது ஜம்உ தான் خطوط. சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். هل بيتك بعيد عن المطار؟ نعم أحسنتي. هل بيتك بعيد عن المطار؟ هل بيتك بعيد عن المطار؟ மத்தாரிலிருந்து உன்னுடைய பைத் بعيدها இருக்குது. هل بيتك بعيد عن المطار؟ نعم. உன்னுடைய வீடு ஏர்போர்ட்டிலிருந்து தூரமாக இருக்கிறதா? طيب الجملة الثالثة من يجيب؟ جنوفر أستاذ. جنوفر. وضع المسافر حقيبة على الميزان. نعم أحسنت. وضع المسافر حقيبته على الميزان. وضع வைத்தார் தானே. وضع المسافر حقيبته அவருடைய ஹகீபாவை பையை பேகை على الميزان மீசானிலே வைத்தார், தராசியிலே நிற்கக்கூடிய அந்த கருவியிலே வைத்தார். نعم فيروسي. أستاذ المسافر فاست ورمى أستاذ. المسافر وضع عقيبته على الميزان ورمى أستاذ. அப்படியும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். وضع المسافر ன்னு சொல்லலாம். المسافر وضع عقيبته على الميزان. رابي சொல்லட்டுமா أستاذ؟ نعم. هذا مطار القاهرة الدولي. نعم أحسنتي. هذا مطار القاهرة الدولي. இது قاهرة انترناشنال ايربورت، الكايرو انترناشنال ايربورت தானே. هذا நாங்க சொல்றது مطاربات. هذا مطار القاهرة الدولي. نعم. அடுத்தது யார் வாரீங்க؟ شاكيلا أستاذ. نعم تفضلي شكلنا. أكمل المسافر إجراءات السفر. إجراءات السفر. சரியா சொன்னீங்க, திரும்ப பிள்ளை சொல்லிட்டீங்க. إجراءات السفر. طيب أكمل المسافر. أحسنتي. أكمل المسافر பயணி பூரணப்படுத்தினார். அக்மலண்ட பூரணப்படுத்தினார் தானே. அக்மலல் முசாஃபிரு இஜ்ராஆத்திஸ் ஸஃபரி. இஜ்ராஆத்திஸ் ஸஃபர் பயணத்துடைய ஏற்பாடுகளை, அதனுடைய நடவடிக்கைகளை, பயண
ஏற்பாடுகளை அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அவர் பூரணப்படுத்தினார். அக்மலல் முசாஃபிரு இஜ்ராஆத்தி ஸஃபர். இஜ்ராஆத்தி மஃபூல் பிஹி உங்களுக்கு தெரியும். அது வந்து சிலர் படிச்சிருப்பீங்க. என்ன ஏன் நாங்க கஸ்ரு வைக்கிறோம்? மஃபூல் பிஹியா இருந்தா நஸ்பு தானே வரணும். நஸ்பு தானே. ஜம்முல் முஅன்னஸ் சாலிம். இன்ஷா அல்லாஹ் நீங்க படிக்காதவங்க பிறகு படிப்பீங்க. ஜம்மு முஅன்னஸ் சாலிம்ல அதாவது நஸ்புக்கு அடையாளம் எது? கஸ்ரா. நஸ்புக்கு அடையாளம் ஃபத்ஹாவா கஸ்ராவா ஜம்மு முஅன்னஸ் சாலிம்ல? கஸ்ரா. طيب அடுத்தது யார் வாரீங்க? இப்ராஹிம். هذا جوازي وهذه تذكرتي. نعم. هذا جوازي. இது என்னுடைய பாஸ்போர்ட். ஜவாஸ் பாஸ்போர்ட். هذا جوازي وهذه تذكرتي. இது என்னுடைய என்ன? தத்கிரா டிக்கெட். طيب அடுத்தது யார் வாரீங்க? அடுத்த பயிற்சிக்கு போகலாம். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்றால், கீழே உள்ள ஒவ்வொரு கலிமாக்களையும் வைத்து நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும். அந்த கலிமாக்கள் முதல்ல தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை, இடையில கூட வரலாம், பிரச்சனை இல்லை. ரைட், யார் வாரீங்க முதலாவது? نعم فيروسي تفضلي. سافر محمد إلى مكة. سنت. سافر محمد إلى مكة. محمد மக்காவுக்கு பயணித்தார். نعم அடுத்தது யார் வரீங்க? فواز. نعم تفضل. في أي مطار نعم مطار ذهبت الطائرة. نعم في أي مطار هبطت الطائرة. தனே விமானம் எந்த ஏர்போர்ட்டில் இறங்கியது எனக்கு சொல்றீங்க, அப்படியா? நாம் அது வந்து அல் மத்தார். அப்ப நாங்க அல் மத்தார் சொல்ல மாட்டோம். في أي مطار. في أي مطار எந்த ஏர்போர்ட்டில். பிரச்சனை இல்லை. அடுத்தது யார் சொல்ல வரீங்க? மத்தார் என்ற சொல்லுக்கு வசனம் அமைச்சிருக்கீங்க. நாம் ஃபஹ்மிதா. تقلع الطائرة في الساعة الثانية. نعم أحسنتِ. تقلع الطائرة في الساعة الثانية. الساعة الثانية 2 மணி. 2 மணிக்கு விமானம் என்ன செய்யும்? புறப்படும். تقلع الطائرة في الساعة الثانية. نعم. ومن أيضا؟ إبراهيم. تفضل إبراهيم. أنا أريد أذهب إلى طوكيو. أنا أريد أبرم أذهب إلى طوكيو. نعم. أنا أريد أن أذهب الذي لأذهب إلى طوكيو. நான் டோக்கியோவுக்கு போவதற்கு அந்த சொல்லுக்கு நீங்க பதிலாக என்ன சொல்வீங்க? அன் அதுஹப என்று சொல்லணும், அல்லது லி அதுஹப. அஹ்சன்த், பரக்கல்லாஹு ஃபீக். ஆனா அப்ப நீங்க இப்ப சாதாரணமா சொல்லும் பொழுது உரீது ஆனா தேவையும் இல்லை. உரீது நான் விரும்புகிறேன். அதுஹபு இலா டோக்கியோ, டோக்கியோவுக்கு நான் போறேன். ரெண்டு இணைக்கிறது எப்படி? டோக்கியோவுக்கு போவதற்கு என்ன செய்யணும்? வைக்குன்னு சொல்றதுக்கு நீங்க லி அதுஹப என்று அல்லது அன் அதுஹப என்றதை பயன்படுத்தணும். உரீது, திரும்ப சொல்லுங்க. உரீது لأذهب إلى طوكيو. நாம் ஹசன்த். அடுத்தது யார் வரீங்க? ஃபரியா ஃபாத்திமா சொல்றேன் உஸ்தாத். வலஅல் முசாஃபிர். ஃபரியா ஃபாத்திமா சொல்றேன் உஸ்தாத். வலஅல் முசாஃபிர் ஹகீபத அலல் மீசான். نعم نعم أحسنت.
வதா இல்லையே இங்க. ரைட். وصل வேறொருத்தர் வாங்க. أستاذ رسمي اسكندر تفضل رسمي. تصل الطائرة في مطار القاهرة الدولي. திரும்பவும் பாருங்க, யோசிச்சு யோசனை. பரவாயில்ல, நீங்க சொன்னது கருத்து நெருக்கமா தான் இருக்குது. ரைட். அஹ்மத் பிழையும் இருக்கு. وصل صالم إلى الجامعة بالسيارة. نعم. وصل سالم إلى الجامعة بالسيارة. وصل சாலிம் வந்து சேர்ந்தார் தானே. வசல சாலிமுன் இலல் ஜாமிஅத்தி, ஜாமியாவுக்கு இலா போடாம கூட சொல்லலாம். வசல சாலிமுனில் ஜாமிஅத்த, ஜாமியாவை வந்து சேர்ந்தார். பிஸ்ஸையாரா, வாகனத்தில். ஏற்கனவே சொல்லப்பட்டதுல வசலத்தி தாயிரான்னு சொல்லணும், முஅன்னஸாக இருக்கிறதுனால. வசலத்தி தாயிரத்து மதாரல் காஹிரத்தி தௌலி தானே. அல்லது وصلت الطائرة إلى مطار சொல்லலாம், إلى مطار القاهرة. அடுத்தது யார் வரீங்க؟ عائشة. نعم تفضلي. هبطت الطائرة في مطار دلهي. نعم أحسنتي. هبطت الطائرة. هبط என்றதன் மாதியான فعل. تهبط முதாரியான فعل يهبط. هبطت الطائرة விமானம் என்ன செய்தது? தரை இறங்கியது. هبطت الطائرة அல்லது இறங்கியது. في مطار டெல்லி ஏர்போர்ட்ல. طيب அடுத்தது யார் சொல்றீங்க? முஹம்மத் சொல்லுங்க. பேர் என்ன? ஹக்கீமாவா? முஹம்மது முன்னால யார் பேர் சொன்னீங்க? ஷக்கீலா உஸ்தாத். ஷக்கீலா, சொல்லுங்க. دفع أنس 100 ريال في الخزينة. نعم. دفع أنس 100 ريال 100 ரியால்களை அவர் செலுத்தினார். للخزينة أو في الخزينة لا للخزينة பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்தது யார் சொல்றீங்க? جوانا. ملأ بطاقة اللغة العربية. نعم. ملأ بطاقة انتنه. ملأ مفعول به بطاقة. ملأ யாரு? فاعل யாரு? அனன்னு சொல்லாமா உஸ்தாத்? அனன்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். தெரியல உஸ்தாத். ரைட். வேற யாருக்கா அனன்னு சொல்லி யாரு சொல்லணும்? சிக்கந்தர் சொல்லுங்க. மலாத்து. சொல்லுங்க மலாத்து. நீங்க ஏதாவது ஒரு ஜும்லா சொல்லுங்க. மலாத்து. இங்க தந்திருக்கிற சொல் வந்து பிதாக்கா. பிதாக்கத்தான விசிட்டிங் கார்டு தானே. பிதாக்கன்னா கார்டு, எல்லாத்துக்கும் சொல்லலாம், எல்லா கார்டும். பிதாக்கத்துல் குரூஜ், பிதாக்கத்துல் துஹூல். அகது பிதாக்கத்த. அகது பிதாக்கத்தன், நான் ஒரு பிதாக்காவை எடுத்தேன். ஜுவானா என்ன சொல்ல வந்தீங்க? அரபில உள்ளத வந்து ஃபில் பண்ணங்கிற மாதிரி சொல்ல வந்தேன் உஸ்தாத். பிதாக்கா என்றால் என்னப்பா? பிதாக்கானா கார்டு அந்த மாதிரி. அரபியில் உள்ளது ஃபில் பண்ணீங்கன்னா புரியல எனக்கு. அரபி மொழியில உள்ள கார்டை ஃபில் பண்ணன்னு சொல்லலாம் சார். طيب ஓகே. பிதாக்கத்தல் அரபியான்னு சொல்றீங்க அப்படியா? மலஅத்துல் பிதாக்கத்தல் அரபியா, அரபு மொழி கார்டை ஃபில் பண்ணினேன். طيب அடுத்தது யார் வரீங்க? خيرونيسا أستاذ. نعم.
التذكرة وجواز السفر من فضلك. نعم أحسنتي. التذكرة وجواز السفر من فضلك. நீங்களே கருத்து சொல்லுங்க பாப்போம். அதாவது டிக்கெட்டும் ஃப்ளைட் டிக்கெட்டும் பாஸ்போர்ட்டும் இதோ உங்களுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்றதுங்க உஸ்தாஸ். அது வந்து முவாதஃப் கேட்கும் பொழுது, அதாவது அந்த ஊழியர் கேட்கும் பொழுது எப்படி கேட்பாருண்டா, ஹிவாரில் வந்த மாதிரி அத்தத்கிரத வ ஜவாஸ் சஃபரி மின் ஃபதலிக், டிக்கெட்டையும் ஜவாஸ் சஃபரையும் ப்ளீஸ் கொடுங்கங்கிறத அர்த்தம். ஆத்தி என தாங்கன்றதன் அர்த்தம். சுருக்கமாக தத்கிரத என்று நாங்கள் சொல்கிறோம் தானே. இல்லாட்டி முழுமையாக கேட்குறேன்டா ஆத்தினி எனக்கு கொடுங்க, இல்லாட்டி ஹாத்தி கொடுங்க التذكرة وجواز السفر من فضلك please. right. அடுத்தது யார் சொல்ல வரீங்க? نعم فيروز. وضع المسافر حقيبة على الميزان. نعم وضع المسافر الحقيبة على الميزان. وضع المسافر الحقيبة على الميزان. الذي وضع المسافر حقيبته على الميزان எப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்கு வாக்கியம் அமைக்கிறது ட்ரை பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு அந்த அரபு மொழியில் வாக்கியம் ஆற்றல் உருவாகும். மட்டும் இருக்காமல் நீங்கள் அடுத்த நேரங்களில் நீங்கள் பாடத்தை மீட்டும் பொழுது தனியாக சின்ன சின்ன வாக்கியங்களாவது அமைச்சு பார்க்கணும். என்ன கேட்க பார்த்தீங்க சிஸ்டர்? டோக்கியோ இருக்குல்ல உஸ்தாத், டோக்கியோ ஆசிமத்துல் யாபான் அப்படி போடலாமா உஸ்தாத்? அப்படின்னு சொல்லலாம். டோக்கியோ ஆசிமத்துல் யாபான், ஜப்பானுடைய ஆசிமா தலைநகரம் டோக்கியோ ஆசிமத்துல் யாபான். அல்லது டோக்கியோ மதீனத்துன் முஸ்தஹிமா, ஒரு நெருக்கடியான மதீனா சிட்டி. طيب التدريب الثامن أجب في كلمة واحدة فقط. نعم. هذا جوازي வருமா இல்ல ஜவாசின் வருமா உஸ்தாத்? தத்ரீபு சாதிஸ்ல 5th one. هذا ஜவாசியுன் வருமா இல்ல ஜவாசின் தான் வருமா உஸ்தாத்? ஜவாஸ் என்றா சொல் வந்து ஜவாஸ் அல்லது ஜவாஸ் சஃபர். அப்ப எப்படி சொல்லுவோம்? ஹாதா ஜவாசி, ஹாதா கிதாபுன் கிதாபி, ஹாதா கிதாபி. அதுக்கு வந்து என்ன வராது? யுன்னு வராது தானே. அதுக்கு அது வந்து சுகூன். ஹாதா ஜவாசி, ஹாதா கிதாபி, ஹாதா கலமி. அதே மாதிரி இது என்னுடைய ஜவாஸ், என்னுடைய பாஸ்போர்ட். ஓகே. طيب அடுத்தது யார் வரீங்க? 8வது ஒரே ஒரு வார்த்தையில கலிமாவில் சொல்லுல, ஒரே ஒரு சொல்லுல நீங்க பதில் சொல்லி இருக்கிறாங்க. அஜிப் ஃபி கலிமத்தின் வாஹித. முதல் கேள்வி, மின் ஐன தர்கபு த்தாயிரா. மின் ஐன தர்கபு த்தாயிரா. ஃபவாஸ். المطار. نعم أحسنت. المطار. من أين எங்கிருந்து? தர்கபு த்தாயிரா, விமானத்திலே ஏறி பயணிப்பாய். விமானத்திலே பயணிப்பாய், எங்கிருந்து பயணிப்பாய். மின் ஐன தர்கபு த்தாயிரா. அப்போ தர்கபு ரகிப யர்கபு என்றா வாகனத்துல பயணிக்கிறது, விமானத்திலேயோ வாகனத்திலேயோ கப்பல்லையோ இதுலையும் பயணிக்கிறதுக்கு தான் தர்கபு சொல்றது. சொல்லுங்க. அது ஃபில் மத்தார் என்று போடலுமா? ஃபில் மத்தாரண்டா ஏர்போர்ட்டிலே என்ற அர்த்தம் தானே. அப்ப ஏர்போர்ட்டில் இருந்து என்று சொல்றேன்டா மினல் மத்தார் என்று சொல்லலாம். இப்ப இவங்க ஒரு களிமா தானே கேட்டிருக்கிறாங்க, ஒரு சொல் கேட்டதுனால அல் மத்தார், சுருக்கமாக அல் மத்தார் என்று சொல்லலாம், அல்லது மினல் மத்தார். ماذا تركب داخل المدينة؟ ماذا تركب داخل المدينة؟ من يجيب؟ فواز. அஹ்மத் சொல்லுங்க. ரைட். இப்போ அஹ்மத் சொல்லிட்டேன், சொல்லுங்க. ஓகே. அஸ்ஸையாரா. அஸ்ஸையாரா. பாருங்க, மாதா தர்கபு
எதில் பயணிப்பாய் என்றதான் இது அர்த்தம் தானே. மாதா தர்க்கபுண்டா எந்த வாகனத்தை பயன்படுத்தி எந்த வாகனத்துல பயணிப்பாய். மாதா தர்க்கபு எங்க தாஹிலல் மதீனா சிட்டிக்குள்ள நகரத்துக்குள்ள எந்த வாகனத்தை பயணம் செய்வாய். மாதா தர்க்கபு தாஹிலல் மதீனா. தாஹிலண்டா உள்ளே, தாஹில் ஹாரிஜ், தாஹில்டா உள்ள, ஹாரிஜ்டா வெளியில. மாதா தர்க்கபு தாஹிலல் மதீனா, மதீனாவுக்கு சிட்டிக்குள்ள எதுல பயணம் செய்வாய். طيب السؤال الثالث ماذا تركب في البحر. ماذا تركب في البحر. من يجيب؟ فهميدة. فهميدة. سمية. السفينة. نعم السفينة. فاس برதர் வேற ஆன்சர் விட இருக்கா? அதேதானா? Yes. طيب ماذا تركب في البحر. கடலில எதுல பயணம் செய்வாய். السفينة சீன். السفينة கப்பல். ماذا تركب في الجو. ماذا تركب في الجو. إبراهيم. نعم إبراهيم. الطائرة. ماذا تركب في الجو. الطائرة. ما اسم المكان الذي تهبط فيه الطائرات. ما اسم المكان. الطائرة. جو என்றால் என்ன இப்ராஹிம்? ஏர், அதாவது வளிமண்டலத்துல என்று சொல்லலாம். அதுக்கு ஆன்சர் என்னது? الطائرة விமானம். الطائرة. ஓகே சார். ما اسم المكان الذي تهبط فيه الطائرات. ما اسم المكان الذي تهبط فيه الطائرات. يا رسول الله برينga. نجيب. المطار. இது கருத்து சொல்லுங்க பாப்போம். அனோஃபா பிரதர் கருத்து சொல்லுங்க பாப்போம். அவரு கொடுங்க. இந்த இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிற கூடிய இடம் என்ன? லேண்ட் ஆகிற இடத்துல பேர் என்ன? அஹ்சன்ட். மஸ்மு என்ற பேர் என்ன தானே. மா என்றால் என்ன, இஸ்மு பேர் என்ன. எதுட பேர்? இஸ்முல் மகானி இடத்துடைய பேர் என்ன. எந்த இடம்? அல்லதி எத்தகையதென்றால் தஹ்பிது ஃப்ளைட் என்ன செய்யும், இறங்குமே, தர இறங்குமே. ஃபீஹி அதிலே அத்தாயிராத்து தாயிராத்துனா என்ன ஃப்ளைட் விமானங்கள் தர இறங்குமே, அந்த இடத்துடைய பெயர் என்ன? மஸ்முல் மகானில்லதி تهبط فيه الطائرات. تهبط فيه الطائرات. نعم طائرات. அடுத்த تدريب பாருங்க. التدريب التاسع ضع أسئلة للإجابات الآتية. இங்க உங்களுக்கு இஜாபாத்கள் தந்திருக்காங்க, ஜவாப் தானே, அஜீபா தந்திருக்காங்க, பதில்கள் தந்திருக்காங்க. நீங்க இதுக்கு சுவால் உருவாக்கணும், கேள்வி உருவாக்கணும். ரைட், முதலாவது சுவால் யார் உருவாக்க வாரீங்க? جنوفر. كيف تسافر؟ نعم أحسنتي. كيف تسافر நீங்க எப்படி பயணிப்பீங்க, அல்லது அதுவும் பரவாயில்ல. பிஐ எப்படி சொல்லலாம்? கைஃப துசாஃபிர்னு சொல்லலாம். மாதா தர்கப்னு சொல்லலாம் தானே, ஏற்கனவே அந்த மாதிரி மாதா தர்கப்னு சொல்லலாம். கைஃப துசாஃபிர் சஉசாஃபிரு பித்தாயிரா. சஉசாஃபிரு பித்தாயிரா விமானத்தில் பயணிப்பேன், விமானத்தின் ஊடாக பயணிப்பேன். கைஃப துசாஃபிர் உசாஃபிரு பித்தாயிரா. نعم. ومن يجيب السؤال الثاني؟ فواز. متى تسافر؟ نعم أحسنت. متى ستسافر. متى ستسافر அல்லது متى تسافر. இப்ப நீ பயணிப்பாய். மத்தா எப்போது, துசாஃபிர் நீ
சஃபர் செய்வாய். சஉசாஃபிரு கதா, சஉசாஃபிரு கதன், கதா நாளைக்கு நான் பயணிப்பேன். ரைட், யார் வாரீங்க? இந்த இப்போ ஒரு பயிற்சியில் ஒருத்தர் சொன்னா அவங்க திரும்ப சொல்லப்படாது, அடுத்து இன்னொருத்தர் சான்ஸ் கொடுப்போம். ரைட், ஃபௌசியா. نعم. هل معك حقائب அல்லது ஹகீபா? பிரச்சனை இல்லை, உன்னோடு ஹகீபா இருக்குதா? ஹல் மஅகி அல்லது ஹல் மஅக ரெண்டுமையும் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஹல் மஅக ஹகீபா, உன்னோடு ஹகீபா பேக்ஸ் இருக்குதா, பேக் இருக்குதா? அல்லது ஹகாயிபான்னு கேட்கவும் இல்லை, ஹகீபான்னு கேட்கவும் இல்லை. லா லைஸ மஇ ஹகாயிப், லைஸ மஇ ஹகாயிப், என்னோடு பேக்ஸ் இல்லை. நாம் அஹ்சன்த். அடுத்தது யார் வாரீங்க? نوفل. تفضل نوفل. متى تعود؟ نعم أحسنت. متى تعود؟ متى تعود அல்ல متى ستعود؟ تعود இப்போ நீங்க திரும்பி வருவீங்க. عاد يعود என்ற திரும்பி வாரது தானே. متى تعود, எப்போது நீ திரும்பி வருவாய். سأعود بعد شهر, سأعود بعد شهر, நான் ஒரு மாதத்துக்கு பிறகு ரிட்டர்ன் ஆவேன், திரும்பி வருவேன். طيب, அடுத்தது யாரு? محمد سلمى. نعم تفضلي. من أي مطار تسافر؟ أحسنتي. من أي مطار تسافر, எந்த மத்தாரில் இருந்து. மின் ஐயி, எந்த மத்தாரின், எந்த ஏர்போர்ட்ல இருந்து நீ பயணிப்பாய். மின் ஐயி மத்தாரின் துசாஃபிர். மின் மத்தாரில் மதீனா, மின் மத்தாரில் மதீனா, மதீனா ஏர்போர்ட்ல இருந்து. மின் மத்தாரில் மதீனா. நாம் சந்தோம், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோட நீங்க நிறுத்தி கொள்ளாம அடுத்தாக்கள், கலந்து கொள்ளாத ஆட்கள், நீங்க இவங்க சொன்ன விடைகளை பத்தி யோசிச்சு பாருங்க, அல்ல நீங்களும் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தனியாக நீங்க பாடத்தை மீட்டும் பொழுது ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு அரபு மொழியை கொஞ்சம் அவசரமாக என்ன செய்யலாம், உள்வாங்கி கொள்ளலாம். நீங்க அப்படி இதுக்கு மட்டும் கலந்து கொள்றீங்கன்னா வெறும் ஒரு பார்வையாளர்களா இருப்பீங்க, கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாகும். நீங்க அரபு மொழியை பிடிச்சு கொள்றது உங்களுக்கு ஆகும். ரைட், யார் வாரீங்க? இந்த கலிமாக்களை என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரத்திபில் இபாராத்தி தாலிய லிதுகவ்வின ஃபக்ரத்தன் முனாசிபா. ஃபக்ரா ஃபிக்ரா ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். பந்தி தானே, பெரா, அதை ஒன்று உருவாக்கணும். நீங்கள் இங்கே 5 வாக்கியங்களும் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க, ஜும்லாக்கள் தந்திருக்கிறாங்க, அதிலிருந்து நீங்கள் ஒரு ஃபிக்ராவை உருவாக்கணும். சரி, ஒரு பந்தியை உருவாக்கணும். நாம் தஃபضل يا خير نساء. اوكي استاذ. اشتريت تذكرة السفر، حملت حقيبتي وذهبت إلى المطار، ملأت بطاقة الخروج، اتجهت إلى صالحة المسافرين، أقلعت الطائرة في الساعة 10. நாம் அஹ்சன்தி, பாரக்கல்லாஹு ஃபீக். ஒரு இடத்துல தவறு பிழையா வாசிச்சிங்க. அது ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு தானே போவோம். ஹமல்து அகீபத்தி வதஹபத்து இலல் மக்கள். طيب, அவங்க எது ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? போய் தானே நம்ம ஃபர்ஸ்ட் இஸ்தரைத்து சொன்னாங்க. டிக்கெட் வாங்குறது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு தானே டிக்கெட் வாங்குவோம். இஸ்தரைத்து ததுக்கிறது சஃபர், நம்ம பிரயாண சீட்டை வாங்கினேன். அது நீங்க இதுல போறீங்கன்னா, பஸ்ல போறீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் டிக்கெட் வாங்கலாம் தானே. ஃப்ளைட்ல போறேன்டா பெரும்பாலும் எங்க தான் வாங்குவாங்க டிக்கெட். அப்படி ஏர்போர்ட்லயும் வாங்கலாம், அங்கேயும் இருக்குது. ஆனாலும் பொதுவாக பெரும்பாலும் எல்லாரும் அதிகமானவர்கள் எங்க வாங்கிட்டு போவாங்க? ஆன்லைன்ல வெளியில வாங்கிட்டு தான் ஏர்போர்ட் போவாங்க. அதுதான் கரெக்டாங்க சார். இஸ்தரைத்து ததுக்கிறது. ஆமாம், இஸ்தரைத்து தான் முதலாவது. இஸ்தரைத்து தத்கிரத் அஸ்-சஃபர். சொல்லுங்க. இல்லன்னு சொன்னீங்க ஸ்டாஸ். ஆமாம், 5வது வாசிங்க. அங்கன அக்குவா அஃபுவான்னு தெரியலங்க ஸ்டாஸ். இதான் அக்குவா அக்லஅது அக்லஅத்தி தாயிரா. இங்க நம்பர் 5வது நம்பர்ல இங்க இருக்கிற நம்பர்ல 5.
اتجهت தாங்க ஸ்டாஸ். نعم வாசிங்க வாசிங்க. اتجهت اتجهت إلى صالة صالة المسافرين. نعم அப்ப பாருங்க இப்ப صالحا சொல்லிட்டேன். اشتريت تذكرة السفر. تذكرة السفر பயண டிக்கெட் தானே, பயண டிக்கெட்டை நான் வாங்கினேன். اشتريت என்றால் நான் வாங்கினேன். اشترى يشتري அதான் ஃபியல். اشتريت நான் வாங்கினேன், பயண டிக்கெட்டை நான் வாங்கினேன். ரைட். حملت حقيبتي என்னுடைய பேக்கை நான் சுமந்து சென்றேன். وذهبت إلى المطار ஏர்போர்ட்டுக்கு சென்றேன். حملت حقيبتي وذهبت إلى المطار. حمل يحمل என்றால் சுமக்கிறது, ذهب என்றால் போனான் தானே, போறது. நான் என்னுடைய பேக்கை சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட் போனேன். ரைட். ملأت بطاقة الخروج. ملأت بطاقة الخروج அதாவது எக்ஸிட் ஆகிறதுக்குரிய அந்த கார்டை ஃபில் பண்ணினேன். மலஅத்து மலஅ என்றால் நிரப்புறது. மலஅ யம்லஉ. மலஅத்து بطاقة الخروج. طاقة الخروجை ஃபில் பண்ணினேன். பிறகு என்ன செய்தேன்? இத்தஜஹ்து நான் முன்னோக்கி சென்றேன். இத்தஜஹ என்றால் ஒரு இடத்தை நோக்கி செல்றது. இத்திஜா. இத்தஜஹ்துல் கிப்லாண்டா கிப்லாவை முன்னோக்கினேன். அதே மாதிரி தான் இங்கே இத்தஜஹ்து ஒரு இடத்தை நோக்கி செல்றதுக்கும் இத்தஜஹ்து இலா ஒரு இடத்தை நோக்கி சென்றேன். இத்தஜஹ்து இலா எங்க சாலத்தில் முசாஃபிரின் பயணிகளுடைய அறையை நோக்கி சென்றேன். சாலாண்டால் ஹோல், பெரிய இடமாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் சாலாண்டு என்ன செய்யலாம் சொல்லலாம். பிரயாணிகள் கடைசியாக அந்த இருக்கக்கூடிய இடம் தான் சாலத்துல் முசாஃபிரின் ஏர்போர்ட்ல. அதே மாதிரி வீட்டிலையும் சாலா இருக்குது, ஒரு வீட்டிலையும் ஹோல் இருக்குது, அதுக்கும் சாலான்னு சொல்லலாம். அல்லது திருமண மண்டபம் அதுகளுக்கும் கூட சாலத்துல் அஃப்ராஹ் அதுக்கும் சாலான்னு சொல்லலாம். ஹைர். அஹ்சன்த். இப்ப இஸ்மா வரத்தித் ثم اكتب في دفترك. இதை நீங்க செவிமடுத்துட்டு திரும்ப திரும்ப சொல்றாங்க. பிறகு என்ன செய்யணும்னா, இது உங்களோட புத்தகத்துல கொப்பியில நோட்ல நீங்க இதை எழுதணும். யகூலுல் முசாஃபிரு ஒரு பயணி சொல்லுவார். யகூலுல் முசாஃபிர் சொல்லுவார். இதா ரகிப அவரு வாகனத்தில் ஏறினால் அல்லது அந்த பயணம் செய்யக்கூடிய ஃப்ளைட்டா கப்பலா இதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதில் அவர் ஏறி பயணிக்கும் பொழுது என்ன சொல்லுவார்? யகூலுல் முசாஃபிரு இதா ரகிப சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா وما كنا له مقرنين وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون وإنا إلى ربنا لمنقلبون. இது பிரயாண துஆ. ரைட். இதை நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தருமே மனப்பாடம் செய்யணும். ரைட். இது குர்ஆனுடைய ஒரு வசனம். யார் சொல்ல வாரீங்க? سمية. نعم تفضلي. سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. வேற யார் சொல்ல வாரீங்க? نسمية. إبراهيم. تفضلي نسمية. அடுத்து فواز، அடுத்து إبراهيم. سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. نعم. سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. نعم. سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. خير. بارك الله فيكم. இப்போ நாங்க அத்தர்சுல் ஹாமிஸ் 5வது பாடத்துக்கு போகலாம். ஃபில் மத்அம். மத்அம் எங்க? ரெஸ்டாரண்ட், உணவகம் எல்லாத்துக்குமே மத்தாமன்னு சொல்லலாம். இப்போ உங்களோட வீட்டில் டைனிங் ரூம் இருக்கிறண்டா அதுக்கும் என்ன சொல்லலாம்? மத்தாமன்னு சொல்லலாம்.
அல்லது ஸ்கூல்ல, யூனிவர்சிட்டியில, ஹாஸ்டல்ல அந்த மாதிரி டைனிங் ஹால் இருக்குமெண்டா அதுக்கும் மத்தாம்னு சொல்லலாம். ரைட், உண்ணக்கூடிய இடம். இங்க ஒரு ஹிவார், பஷீர் அப்துல் முனீம் 2 பேருக்கும் இடையில ஒரு ஹிவார் நடக்குது. இந்த ஹிவார் யாருக்கு வாசிக்க வரையணும்? ஏற்கனவே பார்த்துட்டு வந்தாக்கா ஷக்கீல். அடுத்தது யாரு? உம்மு அஹ்மத். உம்மு அஹ்மத். ரைட், வாசிங்க. உம்மு அஹ்மதும் ஷக்கீலும் நஸ்ரீனும் அஹதாவும் அடுத்தது வாசிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அடுத்தாக்கள் கவனிச்சுக்கோங்க, இவங்க என்ன பிழை விட்டுறாங்களோ நான் கேட்பேன், யாரு என்ன பிழை விட்டாங்க அப்ப சொல்றதுக்கு பார்த்துட்டு இருங்க. ஓகே, வாசிங்க. அன ஜவ்ஆனு ஹய்யா பினா இலா மத்அம். وأنا كذلك هيا بنا. ماذا تأكل؟ آكل خبزا وبيضا. أنا أريد جبنا وخبزا. هل أنت عطشان؟ نعم، سأشرب عصيرا باردا. أنا أريد شايا حارا وقارورة ماء بارد. هيا بنا سريعا، هذا صوت الجرس. هيا بنا قبل أن يدخل مدرس الفصل. நாம் அஹ்சன்தும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறீங்க. சின்ன சின்ன பிழைகள் அதெல்லாம் கணக்கில்லை, ஆனால் நல்லா வாசிச்சிருக்கீங்க. ரைட், இவங்க பிழை விட்டது யார் சொல்ல வாரீங்க? சரி, வேற வாசிக்கிறேன். இன்னும் ஒரு மிஸ்டேக் கொண்டாங்க. ஹையா பினா கபுலன்னு சொல்லுவேன் லாஸ்ட்ல. ஹையா பினா என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க அங்க கபுல் கபுலான்னு வரணும். கபுலான்னு வரணும். அது சரி. ரைட், அஹ்சன்த். இப்போ இன்னொருத்தர் சான்ஸ் கொடுப்போம். யார் சிஸ்டர் சொல்ல பார்த்தீங்க? ஜுவானா. ரைட், மத்அம் அப்படிங்கிறதுக்கு பதிலா இலா மத்அம் அப்படின்னு சொன்னாங்க தேர்ட் லைன்ல. நாம் இலல் மத்அம் அல் இருக்கிறதுனால இலல் மத்அம் என்று சொல்றோம். ரைட், வேற எதுவும் இருக்கா உங்கள்கிட்ட? ஜரஸ்ன்னு சொன்னாங்க. ஜரஸ் யார் சிஸ்டர்? சிக்கந்தர். நீங்க பேர் சொல்லாமலே சொல்லிட்டு இருக்கிறீங்களே. சாரி. ரைட், இப்போ நீங்க சொல்லுங்க. ஜரஸ் சொல்லுங்க. லாஸ்ட்க்கு முன்னாடி சவுத் ஜரஸ். எப்படி சொல்லணும்? ஜர்ஸ், சவுத் ஜர்ஸ். ஜெர்ஸ்ன்னு சொல்லணுமா? அப்படிதான் வரும். இல்ல, ஜரஸ் தானே. ஆமா. வேற யார் சொல்ல? ஜுவானா. ரைட், அதுதான் சொல்ல வந்தீங்களா? நோஃபல் பதர். ஹுபுசன் வபைலன் சொன்னாங்க. ஹுபுசன் வபைலன் ஜுபுனன் வஹபுதன். அதாவது கடைசி ஹரக்கத் வந்து நிறுத்துறதுல பிள்ளை. பைதான்னு சொல்லாமல் ஹுபுசான்னு சொல்லாமல் ஹுபுசான் பைதான் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? அதை நம்ம தவிர்க்கணும். நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது தன்வீன் ஃபத்ஹத்தைன் இருந்தால் நிறுத்தும் பொழுது பைதா, ஹுபுசா, பாரிதா. ஏனைய ஹரக்கத்துகள் இருக்கும் பொழுது அத்ஷான், ஜரஸ், அல் ஃபஸ்ல் அப்படி நிறுத்துறோம். ரைட், அதுவும் சரி. வேறு யாராவது ஏதாவது பிழைகள் இருக்கா? ஹைருனிசா சொல்லட்டாங்க உஸ்தாஸ். ஹைருனிசா, அடுத்தது முனீரா. சொல்லுங்க. ஓகே உஸ்தாஸ். ஷாயன் ஹாரன் சொல்றதுக்கு ஹாரா அப்படி சொல்லலாம், இல்லனா ஹாரன்னு சொல்லலாம்.
நாம் ஆனா உங்க ஹாரன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஷத்தா மொழியா ஷத்தா மொழியில அப்புறம் காரூரத்த மாயின் பாரித் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொன்னாங்க அவங்க? அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சுங்க உஸ்தாஸ். ரைட். அடுத்து அஹ்சந்தி. அடுத்து யாரு சிஸ்டர்? சொல்லுங்க. முனீரா வலைக்கும் அஸ்ஸலாமுன்னு சொல்லாம வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொன்னாங்க. நாம் அஹ்சந்தி. அதாவது வலைக்குமுஸ்ஸலாமு அதானே, வலைக்குமுஸ்ஸலாமு சொல்லாமல் வலைக்குமுஸ்ஸலாம் என்று அங்க மீமுக்கு சுக்கூன் செஞ்சாங்க. நிறுத்துற இடமா இருந்தா வலைக்குமுஸ்ஸலாம் என்று நிறுத்தலாம். இது நிறுத்துற இடம் இல்லை. அப்போ வலைக்குமுஸ்ஸலாமு என்று தான் இருக்குது. அப்ப அடிப்படையில் நாங்கள் அன்று பார்த்தோம். ரைட் அஹ்சந்தி. அடுத்தது 2 பேர் வாங்க. இப்போ சொன்னீங்களே வாசிக்க போறதுண்டு. ஒருத்தர் யாரு? அஹ்தா. அடுத்தது நஸ்ரீனா. ஆமா ஆமா உஸ்தாத். ரைட். இப்போ இவங்கெல்லாம் பிழையெல்லாம் திருத்திருக்காங்க. நீங்கள் இப்போ பிழை இல்லாம வாசிங்க இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أنا جوعان هيا بنا إلى المطعم. وأنا كذلك هيا بنا. ماذا تأكل؟ ரைட். அவங்களோட இந்த கனெக்ஷன் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இன்னொருத்தர் வாங்க பார்ப்போம். சுமையா சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணா நிறுத்தின இடத்துல وبيضا. أنا أريد جبنا وخبزا. هل أنت عطشان؟ نعم سأشرب عصيرا باردا. أنا أريد شاي حارا وقارورة ماء بارد. هيا بنا سريعا هذا صوت الجرس. هيا بنا قبل أن يدخل المدرس الفصل. نعم فصل. அஹ்சன்தும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்க, இதுல அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அன ஜவ்ஆனு என்ன அர்த்தம்? நான் பசித்தவனாக இருக்கிறேன். ஹய்யா பினா இலல் மத்அம். மத்அமுக்கு நாங்கள் விரைவோம். ஹய்யா பினாண்டா நாம் விரைவோம். இலல் மத்அம் ரெஸ்டாரண்ட்டுக்கு விரைவோம். வ அன கதாலிக் நானும் அவ்வாறு தான்டா, நானும் பசியாக இருக்கிறேன். பசி உள்ளவனாக நானும் இருக்கிறேன். ஜவ்ஆன் நானும் பசியாளியாக இருக்கிறேன். வ அன கதாலிக் கதாலிக் என்றா அவ்வாறு. தாலிக் என்றா அது தானே. கதாலிக் என்றால் அவ்வாறு. வ அன கதாலிக் நானும் அவ்வாறு தான். ஹய்யா பினா விரைவோம். ஹய்யா பினா நாங்கள் விரைவோம். ஹய்யா பினா. மாதா தஅகுல் மாதா தஅகுல் நீ என்ன சாப்பிட்றாய்? மாதா தஅகுல் ஆகுலு ஹுபுஸன் வ பைதா நான் ஹுபுஸும் பைதும் சாப்பிட்றேன். ஹுபுஸுக்கு என்ன சொல்லுவோம்? பிரெட், ரொட்டி எல்லாமே ஹுபுஸ் தான். பைத் முட்டை. அன உரீது ஜுபுனன் வ ஹுபுஸா அன உரீது ஜுபுனன் வ ஹுபுஸா எனக்கு சீஸும் ஹுபுஸும் வேணும். ஜுபன் சீஸ். ஹல் அன்த عطشان هل أنت عطشان؟ ما معنى عطشان؟ நீ தாகித்தவனாக இருக்கிறாய், உனக்கு தாகம் இருக்குதா என்று நாங்கள் தமிழ்ல கேட்போம். அரபியில் ஆத்துஷான் தாகித்த ஒருவருக்கு ஆத்துஷான் என்று சொல்லுவோம். ஹல் அன்த ஆத்துஷான்? நஅம் سأشرب عصيرا باردا. سأشرب شرب يشرب நான் குடிக்கிறேன் தானே, நான் குடிப்பேன். سأشرب عصيرا باردا. عصير باردا அது ட்ரிங்க்ஸ். عصير என்றால் அப்ப அசீர்ன்றது பழச்சாறு. அடிப்படையில் அசீர்ன்றது பழச்சாருக்கு தான் அசீர்னு சொல்றது. ரைட். கூல் ட்ரிங்க்ஸ். سأشرب عصيرا باردا. باردا குளிரான. أنا أريد شايا حارا. أنا أريد شايا حارا
ஹர்ன் சூடான ஒரு டீ. சூடான ஒரு டீ. டீ என்றா சாயா? طيب டீ என்றா மில்க் போட்டதில்லை, சும்மா ஷாய். أريد شايا حارا وقارورة plain tea وقارورة ماء بارد. وقارورة ماء بارد. ما معنى قارورة؟ என்ன அர்த்தம் قارورة؟ ஒரு பாட்டில், சின்னதோ பெரியதோ. وقارورة ماء بارد, ஒரு குளிர் தண்ணி பாட்டில், குளிர் தண்ணி போத்தல். أنا أريد شايا حارا وقارورة ماء بارد. وقارورة ماء بارد. குளிர் நீர் ஒரு என்ன சொல்றது போத்தலும் ஷாய் حار. طيب نعم. هيا بنا سريعا. هيا بنا سريعا. هيا بنا என்றால் விரைவோம். சரியான் விரைவாக, மிக விரைவாக நாங்கள் செல்வோம். சரீஅண்டா விரைவு. சரீஅ. هذا صوت الجرس. هذا صوت الجرس. இது صوت الجرس. صوت என்றால் சப்தம். சப்தம், சவுண்ட், சப்தம், ஓசை. ஜரஸ் மணி. அப்ப பெல், மணி, மணி ஓசை. இது மணியுடைய ஓசை, மணி ஓசை. அதாவது ஸ்கூல்ல மணி அடிக்கும் பொழுது என்ன செய்யும், அந்த கேட்குற ஓசை. ஹையா பினா قبل أن يدخل المدرس الفصل. ஹையா பினா நாங்கள் விரைவோம். ஹையா பினா قبل முன்னால், எதுக்கு முன்னால? قبل أن يدخل المدرس ஆசிரியர் நுழைனால், நுழைவதற்கு الفصل. الفصل வகுப்பறையிலே, வகுப்பறைக்கு ஆசிரியர் நுழைவதற்கு முன்னால் நாங்கள் விரைவோம். ஹையா பினா قبل أن يدخل المدرس الفصل. طيب இப்ப இந்த ஹிவாரை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام ورحمة الله وبركاته. أنا جوعان. هيا بنا إلى المطعم. وأنا كذلك. هيا بنا. ماذا تأكل؟ آكل خبزا وبيضا. أنا أريد جبنا وخبزا. هل أنت عطشان؟ نعم، سأشرب عصيرا باردا. أنا أريد شايا حارا وقارورة ماء بارد. هيا بنا سريعا. هذا صوت الجرس. هيا بنا قبل أن يدخل المدرس الفصل. التدريب الأول. اقرأ كما في المثال. உதாரணத்தில் இருக்கிற மாதிரி வாசி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உதாரணத்தை பார்ப்போம். முதல்ல அல் புர்துகால துஃபத்திலு அமித் துஃபாஹ். அமித் துஃபாஹ என்றதான் நாங்கள் நிறுத்தும் பொழுது அமித் துஃபாஹ் சுக்குன்ல தான் நிறுத்துவோம் தானே. அல் புர்துகால துஃபத்திலு. புர்துகால் என்றால் என்ன? ஆரஞ்சு. ஆரஞ்சு வந்து நீ வரவேற்கிறாயா, விரும்புகிறாயா, முன்னுரிமைப்படுத்துகிறாயா? அமித் துஃபாஹ அல்லது ஆப்பிள், எப்பல நீ என்ன செய்கிறாய், முன்னுரிமைப்படுத்துகிறாயா? அல் புர்துகால துஃபத்திலு அமித் துஃபாஹ். புர்துகால நீ விரும்புகிறாயா அல்லது ஆப்பிள் விரும்புகிறாயா? அல் புர்துகால துஃபத்திலு அமித் துஃபாஹ். அல் புர்துகால துஃபத்திலு அமித் துஃபாஹ். அம்மன் இருக்கும், நாங்கள் சேர்த்து வாசிக்கும் பொழுது அத்தஜாஜ் அஸ்ஸமக். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? முதலாவது பாருங்க. அல் புர்துகால, புர்துகால்ண்டா ஒரஞ்சு தானே. ஒரஞ்சு நீங்க துஃபத்திலு என்றால் நீ என்ன செய்கிறாயா, வரவேற்கிறாயா அல்லது விரும்புகிறாயா? அமித் துஃபாஹ. அல் அம்மண்டா அல்லது, நான் கேள்வியில் அம்மா பயன்படுத்துவோம். அமித் துஃபாஹ அல்ல துஃபாஹ். துஃபாஹண்டா ஆப்பிள், ஆப்பிள். எப்பல நீ வந்து முன்னுரிமைப்படுத்துகிறாயாங்கிறது தான் கேள்வி. அல் புர்துகால துஃபத்திலு அமித் துஃபாஹ். அமித் துஃபாஹ். அதே மாதிரி நீங்க ரெண்டு சொல் தரும் பொழுது இதை நீ விரும்புகிறாயா அதை விரும்புகிறாயான்னு நாங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரி கேட்கணும். இப்போ பாருங்க இன்னொரு உதாரணம். அத்தஜாஜ துஃபத்திலு அமிஸ் சமக். அத்தஜாஜ துஃபத்திலு அமிஸ் சமக். பார்த்தீங்களா?
அதே மாதிரி இப்ப இங்க உதாரணத்துல தந்திருக்கிற மாதிரி நீங்க கீழே உள்ள ஒவ்வொரு வாக்கியத்தையும் உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அத்தஜாஜ துஃபத்திலு அமிஸ் சமக். அஸ்ஸமக்கன் இருக்கும். நாங்க சேர்த்தும் பொழுது முன்னால் உள்ள சுக்கூன் அம்மில் இருக்கிற சுக்கூனுக்கு கஸ்ரா வச்சிரும் தானே. அது இல்திகாவு சாக்கினேன். 2 சுக்கூன் சந்திக்கும் பொழுது முதலாவது இருக்கிற சுக்கூன்ல நாங்க கஸ்ராவா மாத்திடுவோம் பொதுவாக. அதனால அமி என்ன சொல்றோம், அமித் துஃபா அமிஸ் சமக். طيب البرتقالன்னு நாங்க நஸ்பு செஞ்சிருக்கிறோம். ஏண்டா மஃஊல் பிஹி. புர்துகாலை நீ விரும்புறாயா அல்லது துஃபாஹை விரும்புறாயாங்கிறது தான் அது. ரைட். முதலாவது யார் சொல்ல வாரீங்க? நௌஃபர். தஃபضل. நௌஃபர். அடுத்தது நஜீபுல்லா. அல் அசீர துஃபத்திலு அமில் ஹல்வா. نعم أحسنت. العصيرة تفضل أم الحلوى؟ أم نعم نجيب الله. إذا تفضل أم الجبنة. இங்க ஒரு இது இருக்குமா, அதாவது ஒரு யா இருக்கும். அது என்ன செய்யப்பட்டிருக்குது, அழிபட்டிருக்குது சரியா. இந்த இடத்துல ஒரு யா இருக்கும். அல் அசீர துஃபத்திலு அமில் ஹல்வாய். அந்த யா வந்து யாவா நாங்க வாசிக்கிறது இல்ல, அலிஃபா தான் என்ன செய்வோம், வாசிப்போம். ரைட். யாவுடைய சொல்லத்தில் எழுதப்படக்கூடிய அலிஃப். சொல்லுங்க. அல் பைது துஃபத்திலு அமில் ஜுப்னா. ஜுபன். அல் பைது சொல்லணுமா அல் பைதா சொல்லணுமா? அல் பைதுன்னு நினைக்கிறேன். ஆனா பைத அசீரன்னு தான் சொன்னாங்க, ஏன்னு தெரியல. ஆமாம், அது நான் இருக்கேன். புர்துகால, அசீர, தஜாஜ, அல் பைதா. ஏனென்றா அது மஃஊலுன் பிஹி, செயற்படு பொருள் வந்து எப்பயுமே நஸ்பு செய்யப்பட்டிருக்கும். நீ வந்து விரும்புறது, விரும்பப்பட்டது அது அல் புர்துகால், தஜாஜ் எல்லாமே அது விரும்பப்பட்டது. அதனால அதுக்கு வந்து முன்னாடியும் வரலாம். மஃஊல் பிஹி வந்து ஃபியலுக்கு முன்னாலேயும் கொண்டு வரலாம். ஓகே. இய்யாக நஅபுதுன்ற மாதிரி. சொல்லுங்க. ஃபவாஸ் சொல்லவா? ரைட். அல் பைத துஃபத்திலு அமில் ஜுபன் தானே. அல் பைத துஃபத்திலு அமில் ஜுபன். ஜுபன தான் நிறுத்தும் பொழுது அமில் ஜுபன். ரைட். அடுத்தது யார் சொல்றா நீங்க? ஃபாஸ் பத்ரா. இப்ராஹிம். அன்-நௌமு துஃபத்திலு அமில் கிராஅ. இப்ராஹிமுக்கு அதே நம்ம கொடுப்போம். சொல்லுங்க பாப்போம். உஸ்தாத் அன்-நௌம வரும், அவர் அன்-நௌமுன்னாரு. ஆமாம், சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அன்-நௌம துஃபத்திலு அமில் கிராஅ. நாம் அன்-நௌம துஃபத்திலு, நௌமையா தூக்கத்தை. அப்ப தூக்கத்தை அது என்ன, மஃஊலுன் பிஹி, செயற்படு பொருளுக்கு நாங்க நஸ்பு செய்றோம் தானே. அன்-நௌம துஃபத்திலு அமில் கிராஅ. தூக்கத்தை விரும்புகிறாயா அல்லது வாசிப்பை விரும்புகிறாயா, வாசிக்க போகிறாயா, தூங்க போகிறாயா என்று கேட்கிறது. அது அன்-நௌம துஃபத்திலு அமில் கிராஅ. அன்-நௌம துஃபத்திலு அமில் கிராஅ. ரைட். பெண்கள் யார் சொன்னீங்க இப்ப? நஸ்ரீன் பானு. நஸ்ரீன் பானு. السباحة تفضل أم ركوب الخيل؟ نعم أحسنتي. السباحة تفضل أم ركوب الخيل؟ أم ركوب الخيل. என்ன அர்த்தம்? சிபாஹா என்றால் நீச்சல். சிபாஹாங்கிறது நீச்சல் பண்ண விரும்புகிறாயா, அவ் ருகூப் அல் ஹைல் அல்லது குதிரை சவாரி விரும்புகிறாயா. குதிரையில சவாரி செய்கிறது தான் ருகூப். ரகீப அதுலேருந்து வந்தது தான். இப்போ பயணிக்கிறது, வாகனத்தில் ஏறி பயணிக்கிறது. ருகூப் அல் ஹைல். ஹைல்ண்டா குதிரை சவாரி. குதிரையில பயணிக்கிறதுக்கு விரும்புகிறாயா அல்லது சிபாஹா நீந்துறதுக்கு விரும்புகிறாயா. அஸ்ஸிபாஹத துஃபத்திலு அம் ருகூபல் ஹைல். நாம். அடுத்தது யார் வாரீங்க?
ஹபீபுனிசா சைஃபுனிசா சைஃபுன்னிசா. ஹபீபுனிசா அடுத்த ஹபீபுன்னிசா. துபத்திருல் அமில் கஹ்வத. نعم أميل القهوة نرتم برضه قهوة. أحسنتي. الشاي تفضل أم القهوة؟ الشاي تفضل أم القهوة؟ ஷாய் குடிக்க விரும்புறியா அல்லது காஃபி குடிக்க விரும்புறியா? அடுத்தது யாரு? ஹபீபுன்னிசாவா? சொல்லுங்க. اللبن تفضل أم الحليب؟ نعم. என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் பிரதர்? الشاية ولا الشاي ولا؟ ஐயோ ஷாய சொல்லணுமா? என்ன பிள்ளைல நீங்க எப்படி சொன்னீங்க உஸ்தாத்? الشاية உண்டா? இல்ல الشاي تفضل الشاي تفضل أم القهوة؟ أيوة أحسنتي. اللبن تفضل أم الحليب؟ اللبن تفضل أم الحليب؟ என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? மோர்னு சொல்றாங்க. மோர் அண்ட் தயிர். மோரும் தயிரும் பாலும். மோரும் பால். அதாவது லெபன் சொல்றது வந்து பொதுவாக நடைமுறையில லெபனன் இங்க அரபு நாடுகள் எதுக்கு லெபனன் சொல்றது என்றால் எதுக்கு மோர் மாதிரி இருக்கிறதுக்கு தான் லெபனன் சொல்றாங்க தானே. தயிர் இதெல்லாம் லெபன் தான் சேரும். ஹலீபங்கிறது வந்து பாலுக்கு. ஆனா நீங்க பழைய காலத்துல வந்து லெபனண்டா எல்லாம் தான். லெபனுங்கிறதுல எதுவும் வரும். சாதாரணமா இன்றைக்கு எதுக்கு ஹலீபன் சொல்றாங்களோ அதெல்லாம் ஹதீஸ்ல வரும் பொழுது அது லெபன். خير. اللبن تفضل أم الحليب؟ اللبن تفضل أم الحليب؟